வாட் அண்ட் டே, வாட் அண்ட் இன்னிங்ஸுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெறித்தனமான இன்னிங்ஸு. அதாவது இதத்தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். யுவராஜ் சிங்கே பாராட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்னிங்ஸ் இருந்தது. என்ன இன்னிங்ஸ் ஏதுன்றத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். நல்லா கேளுங்க. எஸ் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, 5த் T20 ஃபைனல் T20 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, வான்கதேயில் நடந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சீரிஸ் வின் பண்ணியாச்சு. 3-1 ஸோ இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங் செலக்ட் பண்ணாங்க. ஓப்பனிங் சஞ்சு சாம்சனும், அபிஷேக் சர்மாவும் இறங்குனாங்க. வழக்கம் போல சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வாய்ப்பு குடுக்கல. குடுத்த வாய்ப்ப நான் எப்பயாச்சும் 100 அடிப்பேன். இல்லன்னா வந்து 16ல அவுட் ஆயிருவேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிட்டாரு. அபிஷேக் சர்மாவும், திலக் வர்மாவும் ஜோடி போடுவாங்கன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, திலக் வர்மா 15 பாலுக்கு 24 ரன்னுக்கு காலி. சூரியகுமார் யாதவ் 3 பாலுக்கு 2 ரன்னு காலி. என்னங்க உங்க ஊர்லயே இப்படி ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, அபிஷேக் சர்மா வாட் அன் இன்னிங்ஸ் காய். 30 பால்ஸ் 34 பால்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சுரி அடைஞ்சாரு. மொத்தமா 54 பாலுக்கு 135 ரன். அதாவது அவர் ஒரு டவுன்ஃபால் டெஸ்ட் மேட்ச்ல பிராக்டிஸ் பண்ணலான்னு போயிட்டு இருக்கும்போது, உன்னோட நேச்சுரல் இன்னிங்ஸ் T20 தான். அதுல கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு யுவராஜ் சொன்னதாகவும், அத அப்படியே ஃபாலோ பண்ணி அடிச்சிருக்காரு. அதுக்கு தான் யுவராஜும் ட்வீட் போட்டிருக்காரு. இதத்தான் எதிர்பார்த்தேன். எப்படி நல்லா வருவேன் அப்படின்ற அளவுக்கு போட்டிருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா சிவம் துபே 13 பாலுக்கு 30 ரன் வெளுத்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா ஒரு 9 ரன்னு, ரிங்கு சிங் ஒரு 9 ரன், அப்படியே அக்ஷர் பட்டேல் ஒரு 15 ரன்னு ஓவராலா 20 ஓவருக்கு 247 ரன் 9 விக்கெட். அப்பாடி அப்பா! அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரியான ஸ்கோர். ஸோ அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே போயிட்டு இருக்கும். 2 ஓவருக்கு 23 ரன் இருக்கும்போது தான் டிகோடி அவுட் ஆனாரு. அப்பா அவர் டக் அவுட்ன்ற யார் அடிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசால்ட்டா 23 பாலுக்கு 55 ரன் அடிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மறுமுனையில ஜாஸ் பட்லர் 7 ரன்னுக்கு வருண் சக்கரவர்த்தி பால்ல காலி. ஹாரி ப்ரூக் 2 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரவி பிஷ்னாய் பால்ல காலி. லிவிங்ஸ்டன் 9 ரன்னுக்கு வருண் சக்கரவர்த்தி பால்ல காலி. ஜேக்கப் பெத்தேல் 10 ரன்னுக்கு சிவம் துபே பால்ல காலி. அப்ப வின் சால்ட் அவரும் சிவன் துபே பால்ல 55 ரன்னுக்கு காலி அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, பெருசா வந்து பின்னாடி வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் டிஜிட் கூட ஆடாம அவுட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா, 11 ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சிருச்சு இங்க. 97 ரன்னுக்கு 10 விக்கெட். அபார வெற்றி. இந்தியா 150 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டாங்க. ஸோ வெறித்தனமான மேட்ச். வேற லெவல் மேட்ச்ன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பை இந்தியன் டீம். ஸோ வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அபிஷேக் சர்மாவும், பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வருண் சக்கரவர்த்தியும் தேர்ந்தெடுத்தாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.